ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்பவர்களுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். இதை நாம் சொல்கிறதில்ல, நிறைய புத்தகங்கள்லேருந்து ஒரு விளக்கத்தோடையும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நம்ம சில விஷயங்களை பார்த்து தான் நம்ம இந்த முடிவு எடுக்கிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 6, 8, 12 வந்து மறைவிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் மறைவிடம் அப்படின்னு ஒன்று கிடையாது. மறைவிடத்துக்குரிய கிரகங்களும் சில நேரங்களில் நல்லா தான் இருக்கணும். இது இல்லைன்னா நமக்கு வந்து பாதிப்பு வரும். இதை நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். 6ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி ஒருத்தன் கடன் கொடுப்பான். 6ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் நம்மளால் ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற முடியும். இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி ரொம்ப நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து கழிவுகள்லாம் ரொம்ப தெளிவாக வெளியேறும். உடல் உறுப்புகள் ரொம்ப பலமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவு வீரியத்துக்கான உறுப்புகளும் ரொம்ப பலமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம் இல்லையா? சாப்பாடு, தூக்கம், பயணம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதுங்கிறதுனால அது இல்லாமல் கழிவுகள் இல்லாமல் ஒரு இடத்துல வெளியேறாமல் உறங்காமல் நமக்கு வந்து நல்ல தூக்கம் வரலாமல் நம்மளால் நிறைவாக இருக்க முடியாதுங்கிறதுனால 6, 8, 12ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம்தான். அதே சமயங்களில் அது வந்து ரொம்ப வலிமை பெற்றாமல் இருக்கணும். அதையும் ரொம்ப பார்த்துக்கணும். மற்ற இடங்களை விட அது ரொம்ப வலிமை பெற்றுச்சுன்னா இது குறைஞ்சிரும் இல்லையா? அதனால் இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இதில் என்னென்னா 6 எந்த அளவுக்கு பாதிப்பு, 8 எந்த அளவுக்கு பாதிப்பு, 12 எந்த அளவுக்கு பாதிப்பு. ஏன்னா அது பாதிப்பை சொல்லக்கூடிய இடங்கிறதுனால அது மூணுத்தையும் வந்து மறைவிடம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? இப்போ பார்க்கும்போது 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி, இந்த 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் வந்து கேந்திரங்கள்லையோ திரிகோணங்கள்லையோ இருந்தால், அப்போ கேந்திரங்களில் இருந்தால் என்ன, 6ஆம் அதிபதி 1, 4, 7, 10 இருந்தாலும் அதே போல் 5, 9 இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் அதனால் வந்து பலனை விட பாதிப்புகள் தான் அதிகம். மற்ற இடங்களில் இருக்கிறத விட 6 அல்லது 8ஆம் அதிபதிகள் கேந்திரங்களில் இருந்தாலும் திரிகோணங்களில் இருந்தாலும் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நான் பல உதாரணம் வசந்தன் ஐயா கூட கொடுத்துருக்காரு, அவருடைய புத்தகங்கள்லையும் எழுதியிருக்காரு. இப்போ நம்மளை பொறுத்தவரை புலிப்பாணியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். 6ங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த இடத்துல என்னென்னா 6ஆம் அதிபதி நம்ம கடன், சத்துரு, நோய், ரோகத்தையும் குறிக்கிது இல்லை. இது வந்து கேந்திரங்களில் இருந்தால் நல்ல மாதிரியான பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா கல்வியில் பாதிப்பு வரும், சொத்துக்கள் மீதான கடனை வரும், இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறது. இப்போ 6ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா 6ங்கிறது இந்த இடத்துல கடன், சத்துரு, ரோகம். அது 7ஆம் இடத்துல வந்ததுன்னா மனைவி ரூபத்தில் அதெல்லாம் நமக்கு வந்து சேரும், அல்லது நண்பர்கள் ரூபத்தில் வந்து சேரும். அதுக்காக சொல்கிறது. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமான்னு பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே போல் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல சிறப்புன்னு சொல்ல முடியாத. வேலை தொடர்பான விஷயங்களில் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், அல்லது வந்து நம்ம செய்கிற வேலைக்கும் செய்கிற தொழிலுக்கும் ஏற்ற ஊதியத்தையோ வருவாயோ நம்மளால் பெற முடியாமல் போகும். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட பொது இடங்களில் சில நேரங்களில் வந்து சம்மந்தம் இல்லாமல் பாதிக்கப்படுற சூழ்நிலைகளுக்கு நம்ம உருவாயிடும் இல்லையா? யாரையோ ஒருத்தன் அடிப்போம், நம்ம அந்த நேரம் பார்த்து குறுக்க போயிருப்போம், அந்த அடி நம்ம மேலே விழுந்துடும். யாருக்கோ விழுற கல் கூட நம்ம பேரில் விழுந்துடும் இல்லையா? சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஆள் மாறாட்டம்லாம் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு நம்மளை மாதிரி தோட்டத்தில் இருக்கணும், நமக்கு சில நேரங்களில் அட்டாக் விழுந்துடும். அதாவது மற்றவர்களால் பாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் சில நேரத்துக்கு நம்ம சின்ன பாதிப்புகள் வந்துடும். பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வந்து கேந்திரங்களில் இருந்தாலும் அப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க. கேந்திரங்கள்னால் 5ஆம் இடத்துல போய் 6ஆம் அதிபதி இருந்தால் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை தானே வரும்போது இருக்கும். 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நினைப்போம், சிந்தனை பூராவே கடன்காரனை பற்றியும் நோயை பற்றியும் எதிரியை பற்றியும் இருக்கும் இல்லையா? அதனால் அதை சொல்கிறது. அடுத்து இதே 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம். எதையுமே நம்மளால் கடன் வாங்காமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்றுத்துக்கும் அடுத்தவங்களோட தயவை எதிர்பார்க்கிட்டு இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கிடும்ல. அதனால தான் இந்த 6ஆம் அதிபதி வந்து கேந்திரங்களிலும் திரிகோணங்களிலும் இல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை மெயினாக பார்த்துக்கிறோம். அடுத்தது 8ஆம் அதிபதினு எடுங்க. 8ஆம் அதிபதி இந்தந்த கேந்திரங்களில் இருந்தால் என்னென்னலாம் பண்ணணும் பார்த்திங்கன்னா, 8ஆம் அதிபதி போய் இப்போ 1ஆம் இடத்துல இருக்க லக்னத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே அந்த விபத்து, அவமானம், நெருக்கடி இந்த மாதிரி சிக்கலே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தது 4ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்களோட பண்பை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. தேவையில்லாமல் சொத்துக்கள் மூலமாக வழக்குகள் வரும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் கெட்ட பேர்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அதுக்கு அடுத்தது இது வந்து 7ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா மனைவியால் நமக்கு தேவையில்லாத தொல்லைகள், அவமானங்கள், சிக்கல்கள் வர செய்யும். நண்பர்களாலையும் வர செய்யும். 7ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் அதிபதி இருந்ததுன்னா இப்போ இது 8ங்கிறது நெருக்கடி, அவமானம் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது போய் 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நமக்கு பல்வேறு நெருக்கடிகளை உருவாக்கும். இதுதான் மெயினாக சொல்கிறது. இதே வந்து பார்த்திங்கன்னா திரிகோணமான 5ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா பிள்ளைகளாலேயே வம்பு வழக்கு அவமானத்தை நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல போய் 8ஆம் அதிபதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு கூட ரொம்ப போராடி பெற வேண்டியிருக்கும்ல. அதனால் இப்படி சொல்கிறாங்க. அப்போ 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்புங்கிறத மட்டும் ஒரு ஜோதிட டிப்ஸாக எடுத்துக்கோங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா திரிகோணங்களும் சில இடங்களில் இருக்கலாமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா. 6ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த 6, 8 வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை கொஞ்சம் மனசில் வச்சு தான் நம்ம பதிவு சொல்ல ஆரம்பிக்கணுங்கிறதுனால எடுத்துக்கணும். அடுத்தது இன்னொரு சந்தேகம் வரும். 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினால் பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு இருக்க முடியாது. அந்த 12ஆம் அதிபதி போய் 3, 9, 12 எந்த இடங்களில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பாக இருக்காது. 5ஆம் இடத்துல இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சில தாமதங்களை ஏற்படுத்தும். 5ஆம் இடமும் ஒரு பயணஸ்தானமாக எடுத்துக்கிறோம் இல்லையா. இன்னொரு பக்கம் வெளிநாடுன்னு 12 எடுக்கிறதுனால 6, 8 அளவுக்கு 12ஆம் அதிபதி பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் அதனாலையும் பாதிப்பு உண்டு. அந்த பாதிப்பை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இதுதான் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிகள் கேந்திர திரிகோணங்கள் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. பொதுவாக திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் கூட நமக்கு தான் சில பாதிப்பு, கேந்திரங்களில் இருக்கும்போது மற்றவர்களால் நமக்கு பாதிப்பு வருது. அதை எப்படியே முடிவு எடுத்துடக்கூடாது. இதுக்கு வந்து சுபக்கிரகங்களோட பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணும்போது அதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல விதி விலக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அது உரிய பலனை கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு வந்து சுபக்கிரகங்களின் பார்வை, குரு போன்ற சுபக்கிரகங்களோட பார்வை இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிறது முடிவு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் சில சந்தேகம் வரும். இப்போ லக்னாதிபதி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேஷ லக்கணத்தை எடுத்திங்கன்னா அவர் தான் லக்னாதிபதி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் அதிபதி. துலாம் லக்கணம்னு எடுத்திங்கன்னா கூட இவர் வந்து லக்னாதிபதி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்குரிய 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். இப்போ விருச்சிக லக்னம்னு எடுத்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் அவரே 6ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. இப்படிலாம் எடுப்போம்ல. அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கும்ப லக்னம்னு பார்க்கும்போது 12ஆம் அதிபதியே லக்னாதிபதியாக வந்துடுவார். அப்படி வரும்போது இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா. இதை தான் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சையில் உள்ள இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் சில அரிய ஜோதிட நூல்கள்லாம் இருக்குது. இந்த பழைய நூல்கள்லாம் தொகுத்து பார்க்கும்போதே அதில் சில விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க. லக்னாதிபதிக்கு 6, 8, 12 தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ லக்னாதிபதிக்கு 6, 8, 12 தோஷம் இல்லைன்னா இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் அதிபதி தோஷம் பெரிதாக இல்லை. அதுக்குன்னு 8ஆம் அதிபதி அதோட வேலையை செய்ய விட்டுருவாரா அப்படின்னா கண்டிப்பாக விட்டுட மாட்டார். 8ஆம் இடத்துக்குரிய நெருக்கடியை கொடுத்து, சிக்கலை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் லக்னாதிபதியாக உங்களை உயர்த்திடுவார் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் விருச்சிக லக்னம் இருந்தாலும் அதே நிலவரம் தான். ஏன்னா 6க்குரிய வேலையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் லக்னாதிபதியை வேலை செய்வார். அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் அதிபதியை பார்த்துட்டோம். 6ஆம் அதிபதியை பார்க்கும்போது 6ஆம் அதிபதினு வரும்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க. இப்போ விருச்சிக லக்கணம் இருக்குன்னா விருச்சிக லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியும் வந்து செவ்வாய் தான். ஏன்னா மேஷத்துக்கு உரிய கிரகமும் செவ்வாய் தானே. அப்போ இவருக்கு எப்படி கொடுப்பார்னா 6ஆம் இடத்துக்குரிய நெருக்கடிகளை கொடுத்துடுவார். கடன், சத்துரு, எதிரிகள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாலும் பட் அடுத்து அவர் லக்னாதிபதி ஆகும்போது அதிலேருந்து இவரை மீண்டும் மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்புகளை வழங்கிடுவார். அடுத்தது கும்ப லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அவரே லக்னாதிபதி, அவரே 12ஆம் அதிபதிங்கிறதுனால இந்த இடத்துல 12ஆம் என்ன வரவு கொடுத்தாலும் முதல்ல ஒரு செலவை வச்சுட்டு பின்னாடி வரவு கொடுப்பார்னு வச்சுக்கோங்க. விரயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வருவாயை கொடுப்பார். இதுதான் வந்து இந்த 6, 8, 12ஆம் இடங்கள், அதுக்குரிய கிரகங்கள், இதையெல்லாம் பார்த்து முடிவு எடுக்கும்போது ஒரு ஜோதிடராக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்பவர்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன லக்னமாக இருந்தாலும் சுப ஆதிபத்தியம் தான் பெருசாக எடுத்துக்கணும். 6, 8, 12ஓட ஆதிபத்தியத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம். பட் அதற்கான தாக்கம் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.